வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டெல்லாஸ் வியூ. இன்னைக்கு ரெட் வெல்வெட் மினி பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்கேக்கை டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈரமில்லாத ஒரு பவுலும் மாவு சலிக்க சல்லடையும் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 6 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை, அதாவது 1/4 கப் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு. எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால மாவில் இருக்கிற சின்ன சின்ன மாவு கட்டிகள் அப்புறம் தூசிலாம் வடிகட்டியில் தங்கிரும். நம்மளோட கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம். மாவுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நம்ம கேக்குக்கு ரெட் கலர் கொண்டு வரதுக்காக 1/4 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டரை மெல்ட் ஆக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பீட்ரூட்டை பொடிசாக நறுக்கி அதை அரைச்சி அதிலேருந்து சாறு எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ரெட் ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இந்த ரெட் கலர் பாலோட நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பாலை நம்ம எடுத்து வச்ச மாவோட சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கிளறின பிறகு ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். மாவு தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை லைட்டாக காய வச்சு மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு குட்டி குழிக்கரண்டியால் சின்ன சின்னதாக மாவு ஊற்றிக்கோங்க. இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த தோசைக்கல்லில் 3 பேன்கேக் வந்திருக்கு. இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பாருங்கள். நம்ம பேன்கேக்கில் லைட்டாக பபுள்ஸ்லாம் வந்திருக்கும். கீழே நல்லாவே வெந்துருச்சு. மெதுவாக கரண்டி வச்சு அதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா பேன்கேக்கையும் திருப்பி போட்டாச்சு. கீழேயும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம பேன்கேக் கருகிடும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவுகளையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மாவோட மெஷர்மெண்ட் படி எனக்கு 12 பேன்கேக் வந்தது. அவ்வளவுதான், நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக நம்ம பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் சோடா உப்பு போட்டிருக்கனால ரொம்பவே உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பேன்கேக் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் கேக்கு மேலே கொஞ்சம் டிசைனுக்காக ஹர்ஷியை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் நியூட்ரலாக இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜாம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான ரெட் வெல்வெட் மினி பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.